எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நாளைக்கு 27 மார்க்கெட் எப்படி இருக்கும் அதை பற்றின ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நேற்று நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நேற்று வந்து நல்லா ப்ராஃபிட்டாகவும் பேப்பர் ட்ரேடிங்கில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 27 நடக்குதான்னு பார்க்கலாம். 27 நடக்குது. 26 என்ன நடந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி க்ளோஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 25,011 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இங்கேருந்து மேலே போனோம் அப்படின்னா 25,111 113 போனோம். அதேமாதிரி கீழே வந்து 29,909 வரையும் போகணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கான ஏற்றங்கள் நாளைக்கு இருக்க மாதிரி தோணுது. ஸோ அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கும் வந்து பாசிட்டிவாக தான் மேலே போகும் அப்படி மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நல்லா ஃபுல் ஸ்கோப்பாக தான் உள்ளே இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு இங்கேயே ரொம்ப நேரம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இல்லைன்னா மேலே போயிட்டு கீழே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டோஜி மாதிரியும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இது இப்படியும் நடக்கலாம். அதனால் ஹெவியாக மேலே ஏற்றிட்டு கீழே கொண்டு போய் இறக்கி வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வேறு மாதிரி டிசைட் பண்ணலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்ட்ரோல்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜூலையோடைய ரேஞ்ச் இருக்குல்ல, அதை தாண்டி தான் மார்க்கெட் நின்று இருக்குது. ஸோ இது வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்தடுத்த மூமெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு இங்கேயே ஓட்டிட்டு அப்புறம் மேலே கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சைடு வேவில் கொஞ்சம் நாளைக்கு வச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி கூட பண்ணலாம் அவங்க நாளைக்கு. ஸோ நான் வந்து என்னுடைய ஓபிஎம் கேல்குலேட்டர் பேஸ் பண்ணி வர வேல்யூஸை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் தான். இப்போ வரையும் எதுவும் ரியல் ட்ரேடிங் எடுக்கலாம். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சு நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது புரியும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா 29,909 25,113 வரையும் நாளைக்கு ரேஞ்ச் இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ 100 பாயிண்ட்டுக்கு கீழே மேலேயுமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மேலே ரொம்ப தூரம் போயிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு இது. ஸோ நாளைக்கு அதே மாதிரி ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இது உள்ளுக்கு இருக்க ப்ரீமியம் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஒன்று இந்த சைட்லேருந்து ப்ரீமியம் எடுங்க, இல்லை இந்த சைட்லேருந்து ப்ரீமியம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டிகே ஆகிக்கிறதுனால ஆப்ஷன்ஸ் வந்து டிகே ஆகிருக்கனால நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சைடில் பார்த்தீங்கன்னா 26, 51, 77, 102, 128, 153. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ப்ரீமியம் இதில் எப்படி மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மூவ் பண்ணுறதை வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். எப்படி இதில் மூவ் ஆகுது, அந்த நம்பர்ஸ் எப்படி டச் பண்ணி போகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுவரையும் நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ்லாம் டச் பண்ணியிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஓரளவுக்கு டச் பண்ணி தான் அது மூவ் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஓபிஎம் கேல்குலேட்டர் நான் பேஸ் பண்ணி பண்ணியிருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வரும்போது நாளைக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ரைக் எடுக்கிறேன் அப்படின்னு பேப்பர் ட்ரேடிங்காக என்ன மாதிரி ஸ்ட்ரைக் வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு நான் நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சோன்னா சொல்கிறேன். ஸோ அதோட நம்பர்ஸ் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். என்ன மாதிரி இதை ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.